தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் விக்னேஸ்வராய நமக. குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி, ஸ்ரீ பொன்முத்து கற்பன சுவாமி, அங்காள பரமேஸ்வரி, பாப்பாத்தியம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். பெரிய நெருக்கடியில் இருந்து தன்னை விடுவித்து கொண்ட தனுசு ராசிக்காரங்க 7.5 பிடியிலேருந்து இப்போ மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை நோக்கி இப்போ 2024 யார் இந்த குருப்பெயர்ச்சியை நம்பி இருக்கிறாங்க எதிர்பார்த்து இருக்கிறாங்க அப்படின்றது நல்ல காலகட்டமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா மே 1, 2024 பிறகு குரோதி வருடம் தமிழ் மாதம் சித்திரை 18ஆம் நாள் புதன்கிழமை சரியாக 11:56 குரு பகவான் மேஷ ராசிலேருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி அடைகிறார். இந்த பயிற்சியானது உங்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றங்கள் அப்படிங்கிறது தனுசு ராசிக்காரங்க எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி ஒரு விரிவாக உங்களுக்கு நான் இதை சொல்ல போகிறேன். இப்போ நாம் பாருங்கள், சேனலை வாட்டி பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷனை முதல்ல ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய வீடியோஸ் எல்லாம் வரும். தனுசு ராசிக்காரங்க யாராவது உங்களோட உற்றார் உறவினர் நண்பர்கள் அப்படி இருந்தால் பகிர்ந்து பயனளிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். தெரிஞ்ச தகவல் நம்மளுக்கு தெரிந்தவர்களுக்கும் தெரிய வைக்கக்கூடிய அந்த ஒரு நல்ல எண்ணங்கள் அப்படிங்கிறது உங்கள் மனதில் இருந்தது அப்படின்னா தினமும் இதை ஷேர் பண்ணுங்கள் தனுசு ராசிக்காரங்களுக்கு. மற்ற இதை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறவங்களுக்கும் இது ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த குரு பயிற்சி தனுசு ராசிக்கு ரோக குருவாக உள்ள வருகிறார். அவருக்கு என்னென்ன பலன்கள் தனுசு ராசிக்காரங்களுக்கு கொடுக்குறார் அப்படிங்கிறத பார்ப்போம். தனுசு ராசி உத்ராட நட்சத்திரம், இது சூரியனுடைய நட்சத்திரம். மொத்த தசாபுத்தி காலங்கள் 6 வருடம். என்னுடைய கால்குலேஷனுக்கு ஒரு 5 வருடங்களை எடுத்துக்கிறேன். உங்களுடைய ஜனன கால ஜாதகத்தில் எவ்வளோ தசா இருப்பு இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க. அடுத்து வர சந்திர திசை ஒரு 10 வருஷம். இந்த கால்குலேஷனுக்கு ஒரு 5 வருஷம் ப்ளஸ் சந்திர திசை ஒரு 10 வருஷம், 15 வருஷம். அது இல்லாமல் செவ்வாய் திசை ஒரு 7 வருஷம். மொத்தம் 22 வயசு வரைக்கும் உங்களுக்கு தனுசு ராசி உத்திராட நட்சத்திரத்துக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படின்னா, இந்த தனுசு ராசிக்காரங்க இந்த 6ஆம் இடத்துக்கு வருகின்ற இந்த குருவானவர் உங்களுக்கு எப்படி ரண ரோக சத்ருஸ்தானத்தில் உட்கார்றார் அப்படிங்கும்போது என்ன பலனை கொடுப்பார். 6ல் குரு மறையும் போது ராசியாதிபதியே மறையிறார் அப்படிங்கும்போது ஒரு சில தொந்தரவுகளை கொடுக்கும் அப்படிங்கிறது நிதர்சன உண்மையாக இருந்தாலும் பார்க்கின்ற பார்வையின் மூலமே பலன் அதிகமாக கொடுக்கும். குரு பார்க்க கோடி நன்மை, குரு பார்க்க கோடி நன்மை மட்டுமல்லாமல் தோஷ நிவர்த்தியும் சொல்லலாம். செவ்வாய் திசை காலங்கள் வரைக்குமே உங்கள் குருவானவர் என்ன பண்ணி கொடுப்பார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இந்த திசையில் ஒரு சில பிரச்சனைகளை கொடுத்தாலும், சந்திர திசையும் செவ்வாய் திசையும் ஒரு சில பிரச்சனைகளை கொடுத்தாலும், ஆனாலும் அந்த அஷ்டமாதிபதி திசையும் பண்ணுறாங்க. செவ்வாய் உங்களுக்கு ஒரு நல்ல யோகாதிபதி திசை தான் இருந்தாலும் அது ஒரு சில சிரமங்களுக்கு பிறகே நன்மையை கொடுப்பார். இந்த 22 வயசில் மொத்தம் 15 வயசு வரைக்கும் ஒரு சில பிரச்சனைகளை கொடுத்தாலும் அது 22 வயசுக்குள்ளே ஒரு சில நல்ல பலன்களையும் கொடுத்துருவார். தன்னுடைய 9ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை பார்க்கும்போது தன குடும்ப வாக்குஸ்தானத்தை பார்க்குறாரு அப்படின்னு சொல்லும் போது முதல்ல தனத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இது இருக்கும். அதே மாதிரி குடும்பத்தில் இது வரைக்கும் பிரச்சனைகள் அதிகமாக இருக்குங்க, எங்களுடைய வாழ்க்கையில் நிம்மதியே அப்படிங்கிறதே இல்லை அப்படின்னு சொன்னவங்களுக்கு இப்போ ஒரு துளிர் விட்டு ஒரு நல்ல வளர்ச்சியை பெறக்கூடிய ஒரு மகிழ்ச்சி பொங்கக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுடைய குடும்பத்துக்கு கண்டிப்பாக உருவாகும். அதே மாதிரி வாக்குஸ்தானத்தையும் பார்க்குறாரு அப்படின்னு சொல்லும் போது இது வரைக்கும் உங்கள் பேச்சை கேட்கவே மாட்டேன்னு சொன்னவங்க இப்போ உங்கள் பேச்சை கேட்பாங்க. இது வரைக்கும் நான் சொன்ன ஐடியாஸ் எல்லாம் எல்லாமே மனசில் வாங்கிட்டு அந்த நடைமுறைப்படுத்தாமல் நிறைய பேர் இருந்தாங்க. ஆனால் யாரோ சொல்லி கேட்டு அதை நடைமுறைப்படுத்தியிருக்காங்க. அதை கேட்கும் போதே எனக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு சொன்னவங்களுக்கெல்லாம் இப்போ உங்களுடைய அட்வைஸ்க்காக நிறைய பேர் வெயிட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு சில மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக இருக்கும். இது வரைக்கும் உங்களை உதாசீனப்படுத்தவங்க எல்லாமே வழியை உங்களுடைய உறவை தேடுவார்கள் அப்படின்னு சொன்னால் அது உண்மையாகும். அதே மாதிரி 6ஆம் இடத்து குரு மிகப்பெரிய நல்ல பலன்களை இந்த குடும்பஸ்தானுக்கு கொடுக்கறது அப்படிங்கிறதுனால இது வரைக்கும் பிரச்சனைகளில் இருந்த குடும்பம் தூக்கமே இல்லாமல் சிரமப்பட்டு கொண்டிருந்த இந்த தனுசு ராசிக்காரங்க, ஏன்னா 12ஆம் பார்வையும் அயன சயன ஸ்தானத்தையும் பார்க்கிறார் அப்படிங்கும்போது இது வரைக்கும் நிம்மதியே இல்லைங்க, தூக்கமே இல்லைன்னு சொன்னவங்களுக்கு இனிமேல் நிம்மதியான தூக்கம் அப்படிங்கிறது உண்டாகும். விரைய செலவுகள் இருந்தாலும் அது கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும். இது வரைக்கும் எப்படி சம்பாதிச்சோம் எப்படி விட்டோம்னு இந்த 7.5 சனியில் ரொம்ப சிரமப்பட்டிருப்பீங்க.
அதெல்லாம் இப்போ முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டமாக இது அமையும். படிக்கின்ற மாணவர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி, அது மூலியமாக பொறாமை அப்படிங்கிற விஷயங்கள்லாம் உங்களை சுற்றி இருக்கும். ஏன்னா வளர்ச்சி பெறும்போது தான் இந்த ரோக சத்ருங்கிறது ஒன்று வேலை செய்யும். இந்த 4ஆம் இடத்து ராகு அப்படிங்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு சில விஷயங்களை பண்ணும். இப்போ இந்த செவ்வாய் திசை வரைக்குமே உங்களுக்கு ஸ்போர்ட்ஸு போன்ற ஆக்டிவிட்டீஸ்லலாம் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்போர்ட்ஸில் நல்ல ஒரு மேன்மையான நிலைக்கு கொண்டு வருவீங்க. அது உங்களோட ஜனன கால ஜாதகத்தில் செவ்வாய் நல்ல இடத்துல இருக்கும் பட்சத்தில் மிகப்பெரிய ஒரு விளையாட்டுத்துறையில் ஒரு பிரகாசமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இது கண்டிப்பாக அமையும். குரு பார்வை அப்புறம் உங்களுக்கு 12ஆம் இடத்துல இருக்கும்போது அயன சயனஸ்தானத்தில் இந்த 22 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கே இந்த சுபவிரயம் அப்படிங்கிறது கண்டிப்பாக அமையும். இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாமே செவ்வாய் திசையில் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கொடுக்க காத்திருக்கிறது. அடுத்தது ராகு திசை 22 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும். இந்த ராகு திசை உங்களுக்கு 4ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். அதனால் குரு பார்வையும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து பலன்கள் மாறுபடும். இந்த ராகு திசையில் பொதுவாகவே சர்பகிரக திசை வரும்போது ஒரு கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா, மாற்றுப்பாலினத்தினோடு நான் கவனமாக இருக்கணும். பெண்கள் தொடர்பு, பெண்கள் டார்ச்சர் பண்ணுவோம். ஆணாக இருக்கும்போது பெண்ணுக்கு டார்ச்சர் இருக்கும், பெண்ணாக இருக்கும்போது ஆணுக்கு டார்ச்சராக இருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இப்போ வரும். அதனால் அதை தவிர்த்து வர்றது ரொம்ப நல்லது. ஏன்னா ராகு போல் ஒரு மாயையை க்ரியேட் பண்ண முடியாது, அந்த மாதிரி க்ரியேட் பண்ணி விட்டுருவார். அதனால் அந்த நேரத்தில் குரு பார்வை உங்களுக்கு 2ஆம் இடத்துல தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் இருக்கிறதுனால குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை வராமல் உங்களுக்கு முதல்ல பிரச்சனை வந்துட்டு தான் அதுக்கு பிறகு மாறும். அதனால் ராகு திசை அப்போ கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. ராகு 4ஆம் இடத்துல இருக்கும்போது சில பட்டம் பதவி அப்படிங்கிறது வண்டி வாகனத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். தாயார் உடல்நிலையில் கவனமாக இருக்கணும். ஆனாலும் இந்த பார்வையானது குடும்பத்தை சுபிட்சத்தை படுத்தும், சுபகாரியங்களை மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய குரு பயிற்சியாக கண்டிப்பாக இருக்கும். அதேமாதிரி தொழில் ஸ்டார்ட் அப் பண்ணுறீங்க அப்படின்னாலும் இப்போ நல்ல தொழில் ஸ்டார்ட் அப் பண்ணக்கூடிய நிலைமை இருக்கும். ஏன்னா 6ஆம் இடத்துலேருந்து தன்னுடைய 5ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்க்கும்போது தொழில் நல்ல பெஸ்ட்டு அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போ கிடைக்கும். அதே மாதிரி பூர்வீக சொத்து சார்ந்த பிரச்சனைகள் வந்தாலும் அது ஒரு சில இடத்துல அது பிரச்சனைகளை நிவர்த்தி ஆகக்கூடிய காலகட்டம். ராகு திசையில் பெரிய ஆசைகளை படாமல் இருக்கும் பட்சத்தில் ஒரு நல்ல பலன்கள் ஏற்படும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பிரம்மாண்டமாக சம்பாதிப்பாங்க. அப்போ நீங்கள் அதை கண்ட்ரோலில் வச்சுட்டிங்க வச்சுக்கோங்களேன், ராகு திசை முடியறதுக்குள்ளேயுமே உங்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணிட்டு போவார். நீங்கள் ரொம்ப அதிகமாக பிரம்மாண்டமாக காசு வர 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 ஆசைப்பட்டு எடுத்து வச்சிட்டிங்கன்னா அந்த பிரம்மாண்டத்தை ஒன்றும் இல்லாமல் அந்த சர்ப்பமானது விட்டுட்டு போயிடும். அப்போ ஏதாவது கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குன்னு சிக்க வேண்டியதுதான். அதனால் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய திசை ராகு திசை. இருந்தாலும் குரு பார்வை உங்களை கொஞ்சம் கொஞ்சம் காப்பாற்றிக்கிட்டு வருது. இப்போ தொழிலையும் உங்கள் சுப காரியங்களும் உங்களுக்கு தன குடும்பத்துலேயும் ஒரு சில பார்வைகள் இருக்கிறதுனால நல்லதை கொடுக்குது. ஆனால் இதே தொடராது இல்லையா? அதனால் ராகு திசை முழுக்க கவனமாக இருக்கணும். எதுவுமே பிரம்மாண்டமாக யோசித்து செய்யக்கூடாது. பிரம்மாண்டமாக யோசிக்க வைக்கும், ஆனால் நிறைய பணம் வருதுன்னு சிக்கலில் மாட்டிடாதீங்க. கொடுக்கல் வாங்கலாம் கவனமாக இருக்கணும். அடுத்தது குரு திசை 40 வயசுலேருந்து 56 வயசு. இந்த குரு திசையில் தான் 100% இப்போ தான் உங்களுக்கு ருணு ரோக சத்ருஸ்தானம்லாம் ஒர்க் ஆகும். ஒருத்தர் முன்னேறினா தான் எதிரிகள் இருப்பாங்க. மறைமுக எதிரிகள், மறைமுக ஏவல், பில்லி சூனியம் போன்ற விஷயங்களை பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால வழிபாடுகள் அதிகமாக பண்ணிக்கோங்க. தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த சூனியம் கட்டு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் கொஞ்சம் தவிர்த்து வருவோம். அதேமாதிரி வீட்டில் எப்போவுமே 2 வேளை விளக்கேற்றுங்க. அப்படிங்கும்போது வீட்டில் பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். அதனால் வீட்டுக்குள்ளே தீங்கான ஒரு விஷயம் வராது. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பண்ணிக்கோங்க. அப்போது அந்த ஏவல் பில்லி சூனியங்கிற ஒரு மறைமுக விஷயங்கள் உங்களுக்கு வராது. அதே மாதிரி தெய்வ வழிபாடு, பின்னாடி இருந்து தெய்வம் தான் நம்மளை இயக்கும். அந்த இயக்கக்கூடிய விஷயங்களும் நீங்கள் பண்ணிக்கணும். அதே மாதிரி கட்டுக்கடங்காத கடனை வாங்காமல் உங்களுக்கு என்ன சிம்பிளாக வேணுமோ அதை மட்டும் பார்த்துக்குங்க. அதே மாதிரி நோய், அது ஆரோக்கிய உணவுகளை நீங்கள் பயன்படுத்துறது ரொம்ப நல்லது. மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி இந்த குரு திசையில் உங்களுக்கு மிகப்பெரிய பணம், பொருளாதார நிலை, ஒரு நல்ல ஸ்டார்ட் அப், நல்ல வியாபாரம், நல்ல சூடு பிடிக்கிறது,
அதே மாதிரி உங்களுக்கு விரைய செலவுகளும் ஆகிறது. நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மட்டும் போடும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி உங்கள் வீட்டில் உங்கள் பேச்சை கேட்காம இருந்தாங்கன்னா இப்போ இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய அளவில் கேட்பாங்க. நிறைய விஷயங்கள் உங்களை கேட்டு செய்வாங்க. அப்படிங்கும்போது மதிப்பு மரியாதை உயரக்கூடும். சனி திசை 56 வயசுலேருந்து 75 வயசு. இந்த சனி திசையில் தனுசு ராசிக்காரங்க மிக கவனமாக இருக்கணும். உங்கள் ஜனன கால ஜாதகத்தில் சனி யோகமாக அவயோகமானு முதல்ல செக் பண்ணணும். ஆனால் பொதுவாகவே சனி திசையில் ரொம்ப ஜாக்கிரதையாக உங்களோட விஷயங்களை பண்ணாலும் இந்த குரு திசை கொஞ்சம் உங்களை காப்பாற்றும். திருமணம் பண்ணி வைக்கும். திருமணம் வரன் தேடிக்கிட்டு இருந்தால் உங்கள் பையன் பிள்ளைங்களுக்கு இப்போ வரனை தேடுவீங்க. அதன் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வந்தாலும் பெரிய அளவு பாதிப்புகள் குருவானவர் கை கொடுப்பார் அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த சனி திசையப்போ நீங்கள் உங்களோட குலதெய்வ வழிபாடு இப்படியே செஞ்சுக்கிட்டே வரணும். சில அவமானங்கள், கஷ்டங்கள், பிரச்சனைகள்ங்கிறது கண்டிப்பாக வரும். வம்பு வழக்குகள், பிஸ்னஸ் பார்ட்னர் வழியில் பிரச்சனைகள் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த சனி திசையில் கண்டிப்பாக கொடுக்கும். அடுத்தது புதன் திசை 75 வயசுலேருந்து 92 வயசு வரைக்கும். இந்த புதன் திசை அப்படிங்கிறது புதன் திசை உங்களுக்கு ஒரு ஆகாத திசையாக இருந்தாலும் குருவோடைய பார்வை உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படின்றதுக்கு மாற்றுக்கிறது இல்லை. இந்த புதன் திசையில் வம்பு வழக்கு கேஸு அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக உருவாகும். உங்களுக்கு சில பாதிப்பு தரக்கூடிய ஒரு பர்சனலான ஒரு சில விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் வெளிவரும். உங்களுடைய அறிவு நுணுக்கம் அப்படிங்கிறத நிறைய இப்போ அதிகப்படுத்தும். நீங்கள் நுணுக்கமான விஷயங்களை மற்றவங்களுக்கு செயல்படுத்தி காட்டுவீர்கள். இந்த புதன் திசையில் ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, தேவையில்லாத சொந்த பந்தங்களினுடைய பிரச்சனைகள் அப்படிங்கிறதெல்லாம் தேடி வரும். அவமானங்கள் தேடி வரும். வம்பு வழக்கு கேஸ் இருந்தாலுமே உங்களுடைய மகன் மகளுக்கு ஒரு நல்ல தீர்வுகளை கொடுக்கக்கூடிய ஆளாக நீங்கள் கண்டிப்பாக இந்த புதன் திசையில் இது பண்ணுவீங்க. கொஞ்சம் ஆகாத திசையாக இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்தையும் மனசு சார்ந்த விஷயங்களிலும் கொஞ்சம் சில விஷயங்களெல்லாம் நீங்கள் நடைமுறைப்படுத்தும் போது மிக கவனமாக இருக்க வேண்டிய சூழ்நிலை. ஒரு முறைக்கு 100 முறை யோசித்து செயல்படுறது ரொம்ப நல்லது. கேது திசை 92 வயசுலேருந்து 99 வயசு இருக்கும். இந்த கேது திசையில் தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். தெய்வ வழிபாடு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். மனசையும் உடலையும் நல்லா வச்சுருக்கும் போது இந்த காலகட்டத்தில் நன்மையை கொடுக்கும். குரு திசை, குரு பார்வை அப்படிங்கிறது நல்ல பலனை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்க காத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி இந்த தனுசு ராசி உத்திராட நட்சத்திரத்துக்கு பரிகாரங்களாக குலதெய்வ வழிபாடு எப்போவுமே பண்ணிக்கங்க. அது ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி குரு தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு வர்றது ரொம்ப நல்லது. சூரியனை நமஸ்காரம் தினமும் செஞ்சு வர உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக குறையும். இந்த குரு தட்சிணாமூர்த்தி கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப, ஏன்னா குரு ராசிநாதர், அதன் அடிப்படையில் குரு பயிற்சி அன்னைக்கும் நீங்கள் வழிபட்டு வர்றதும் மற்ற வியாழக்கிழமைகளில் வழிபட்டு வர்றதும் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். இந்த தனுசு ராசி உத்திராட நட்சத்திரத்துக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்ற எம்பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன். வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம்.